இப்போ இந்த போரில் நடந்த சமீபத்திய நிகழ்வுனா சார், இந்த F-15 ஸ்ட்ரைக் ஈகிள் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விமானம். அந்த விமானம் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு ஈரானால் அப்படின்னாலும், அதில் இருக்கக்கூடிய விமானியை ரொம்ப சேஃப்டியாக பாதுகாத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வருது. இது எப்படி நடந்துச்சு சார்? ஆன் 3rd வந்து அமெரிக்கா என்ன நினைக்குது, ஈரானோட ஏர்ஸ்பேஸை வந்து டோட்டல் ஏர் டாமினன்ஸ் ஆயிடுச்சுன்னு அமெரிக்கா நினச்சாங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ் மிலிட்ரி என்ன நினைக்குதுன்னா, ஈரானியன் ஏர் ஸ்பேஸ் வந்து டோட்டலி அவங்க கண்ட்ரோலில் இருக்குதுன்னு. தெர் ஆர் மெனி திங்ஸ் லைக் ஃபேவரபிள் ஏர் சிச்சுவேஷன், ஏர் சுப்பீரியாரிட்டி, ஏர் டாமினன்ஸ். த அல்டிமேட் ஸ்டேட் இஸ் ஏர் டாமினன்ஸ். அதாவது அந்த ஏர்க்ராஃப்ட், அந்த நாட்டினோட ஏர்க்ராஃப்ட் வந்து எதிரி நாட்டில் எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம், எந்த ஸ்பீடில் வேணாலும் போகலாம், எவ்வளோ வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் அடைஞ்சிச்சுன்னு நினச்சி அமெரிக்கன்ஸ் ஈரானுக்கு மேலே ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வித்தவுட் ரியலைசிங் மேன் பேட்ஸ், அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி மேன் போர்ட்டபிள் பாசிவ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், மேன் பேட்ஸ், பாசிவ் ஏர் டிஃபென்ஸ், அதில் ரெடார் இருக்காது, பாசிவாக இருக்கும். அதாவது பாப்பா அடிப்பான், மேன் போர்ட்டபிள். அந்த மேன் பேட்ஸ் வந்து கிட்டத்தட்ட 300 மீட்டர்ஸ் வரலும் அவங்க எஃபெக்டிவ். அந்த மேன் பேட்ஸ் உள்ளுக்கு ஜென்ரலி ஏர்க்ராஃப்ட்ஸ் வராது. ஆனால் இந்த அமெரிக்கன் ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து டோட்டல் ஏர் டிஃபென்ஸ் நம்மகிட்ட இருக்குது, நம்ம ஏரனுடைய சுப்பீரியாரிட்டி நம்மகிட்ட இருக்குது, ஏரை நம்ம தான் டாமினேட் பண்ணுறோம், இந்த ஈரானியன் ஏர் ஸ்பேஸ் பூரா நமக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து லோ ஃப்ளைங்லாம் நிறையா பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது ஆன் 3rd வந்து என்ன ஆயிடுச்சு, ஒரு அட்டாக், மிசைல் அட்டாக். அது என்ன மிசைல்னா இக்லாவா இல்லை அதர்வைஸ் இட்ஸ் வேரியஸ் அதர் மிசைல்ஸ் இருக்குது, நிறைய மிசைல்ஸ் இருக்குது. அந்த மிசைல்ஸ் அட்டாக் பண்ணி ஒரு F-15 ஈகிள், F-15E, அந்த F-15 என்ன செஞ்சிருச்சு, டவுன் ஆயிடுச்சு ஆச்சுங்களா. இப்போது இந்த F-15 வந்து ஒரு யுனிக் ஏர்க்ராஃப்ட். இட் இஸ் அ ஸ்டெல்த் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட், எந்த ரடார்லையும் தெரியாத ஏர்க்ராஃப்ட். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஈரானியன் ஏர் டிஃபென்ஸையும் ஈரானியன் இந்த மிசைல் அட்டாக்கையும் வா அப்படின்னாங்க, சூப்பர்னாங்க. அப்படி அவ்வளவு. அண்ட் அமெரிக்கன்ஸுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாயிடுச்சு. இந்த நேரத்தில் இது வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய ஒரு சவாலாயிடுச்சு.